أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அடுத்து சமீபத்தில் 2 பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டனர். அவர்கள் எழுதிய கடிதமும் வீடியோவும் கிடைத்தது. அதில் எங்கள் தற்கொலைக்கு குடும்பத்தார் தான் காரணம், எங்கள் காதலுக்கு அவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று பதிவு செய்துள்ளார்களே, இது போன்ற தற்கொலைகளை தடுக்க வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரவலாக இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இந்த காதல் அப்படிங்கிற வலையில் விழுந்து அதை திருமணம் செஞ்சுக்க முடியலை அப்படின்ற கட்டம் வரும்பொழுது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்குவோம் என்று சில பேர் இந்த முடிவுக்கு வர்றாங்க. இது ஒரு அபத்தமான ஒரு முடிவு. முதல்ல இந்த தற்கொலைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், காதல் அந்த இளம் பருவத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கை குறித்த உண்மையை புரிய வைக்க வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் ஏற்படுகிற கேடுகள், அதனால் ஏற்படுகிற சமூக பிரச்சனைகள், அதையெல்லாம் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஆண் பெண் குறிப்பிட்ட பருவத்தில் இளம் வயதினர் தேவையற்ற முறையில் தனிமையில் சந்திக்கிற வாய்ப்புகள் வாசல்களை எல்லாம் அடைத்து வைக்க வேண்டும். நாம் திறந்து வச்சோம்னா 2 பேருக்கும் இடையில் அந்த ஈர்ப்புகள் உண்டாகத்தான் செய்யும். அந்த பருவ காதல் அவங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். இன கவர்ச்சிங்கிற அடிப்படையில் தூண்டுதல் உண்டாகத்தான் செய்யும். தூண்டுதல் உண்டாகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விருப்பம் கொண்ட உடனே அப்படியே அவங்களோட சேர்ந்து போயிடணும்னு நினைக்கத்தான் செய்வாங்க. அப்படி நினைக்கும் பொழுது பெற்றோர் சிந்திச்சு பார்ப்பாங்க, பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமானவனா அல்லது நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமானவளா. பெரியவங்க தான் எதையுமே 6ஆம் முறை யோசிக்க முடியும். அந்த பருவத்தில் இருக்கிறவங்க உடல் தேவை தான் அவங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளும்பாங்களே. அந்த அடிப்படையில் உடல் தேவை அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் எதையுமே சிந்திக்க தோணாது. அப்போ பூரா முழுக்க ஆசையும் காமமும் தான் அவங்க மனதை அவங்களுடைய சிந்தனை ஆக்கிரமிச்சிருக்கும். இப்போ தன்னுடைய எதிர்பாலினத்தார் இடத்துல என்ன தவறுகள் இருந்தாலும் அதை கண்டுகொள்வதற்கு அறிவு இடமளிக்காது. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த பருவமாக அது இருக்கிற காரணத்தினால் பெற்றோர்கள் இதிலே கவனம் எடுத்து பிள்ளை வளர்ப்பிலே கையாள வேண்டிய முறைகளை சரிவர கையாண்டால் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், அவங்களும் பருவ வயதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கிறது, தேவையற்ற சந்திப்புகளுக்கு வாசலை திறந்து கொடுத்தால் அவர்களும் தவறு செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு போட வேண்டிய பாதுகாப்பு அணைக்கட்டுகளை அவர்கள் ஏற்படுத்தினால் இது மாதிரியான குற்றம் கொலைகளை தடுக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம், அங்கே என்ன சேஃப்டி இருக்குது, 2 பேரும் சேர்ந்து படிக்கிற கல்லூரியாக இருக்குதா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, அதையெல்லாம் யோசிக்கணும். பெண் குழந்தைய படிக்க வைக்கணுமா, பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கான ஹாஸ்டலில் சேர்த்து விடுவோம், ஆம்பளை பிள்ளைய அதை மட்டும் படிக்கிற ஸ்கூலில் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து படிக்கிற சந்திக்கிற இந்த மாதிரியான வாய்ப்புகள் வாசல்களை எல்லாம் தடுத்து வைத்தாலே இந்த சிக்கல் உண்டாகாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய உள்ளத்தில் தேவையற்ற ஆசையை வளர்த்து கொள்ள மாட்டாங்க. அது அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே அப்படின்னு தற்கொலையின்பால் அவங்க போய் சேர்ந்துட மாட்டாங்க. எனவே பெற்றவர்கள் தங்களுடைய வளர்ப்பு முறையில் தங்களுடைய பார்வையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் இது போன்ற சிக்கல்களில் இருந்து தங்களுடைய இளைய தலைமுறையை காப்பாற்ற முடியும் என்று நாம் உணரலாம்.